நமக்கு கிடைச்ச இந்த லைஃப்ல ஒவ்வொரு நாளுமே ஸ்பெஷல் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், அது மூலமா நம்ம லைஃப் எப்படி முன்னேறி போகுது அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே. நம்ம கிட்ட 24 மணி நேரம் இருக்கு. அதுல எவ்வளவு மணி நேரம் நம்ம காசா மாத்துறோம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமே. நம்மளுடைய நேரத்தை எப்படி காசா மாத்தலாம், இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. நம்ம சந்தோஷமா இருக்க, நமக்கு பிடிச்சத பண்ண, நமக்கு பிடிச்சத சாப்பிட, நமக்கு பிடிச்ச ஊருக்கு டிராவல் பண்ண, இப்படி பிடிச்ச விஷயத்த பண்ண ஃபர்ஸ்ட் நமக்கு காசு தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பல பேர் பயங்கரமா போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில பேர் அவங்க டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டும் இருக்காங்க. இப்ப கேட்டுட்டு இருக்க எல்லாருமே நம்ம டைமை உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா செலவு பண்றோமா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட தான் இருக்கு. காலம் பொன் போன்றது, காலமே காசு, இப்படி நேரத்துக்கான பழமொழிகள் நிறையவே இருக்கு. ஏன்னா டைம் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அது கிடைக்காது. சின்ன வயசுலயே நல்லா படிச்சிருந்தா இப்ப இந்நேரம் நல்லா சம்பாதிச்சிருந்துருக்கலாம்ல. ச்சே, அப்பவே இந்த பிசினஸ் ஆரம்பிக்க சொன்னாங்க, இந்நேரம் அதை ஆரம்பிச்சிருந்தேன்னா நல்லா போயிருந்திருக்கும்ல. ச்சே, 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம யூடியூப் ஆரம்பிச்சிருந்திருக்கலாம், இப்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு கிடைச்ச நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு புலம்புறவங்களும் ஒவ்வொரு நாளுமே ஜாஸ்தி தான். இப்பவும் அதை நம்ம உணரல அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா நேரத்தை வீணடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலத்தை வீணடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம புத்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம லைஃப்ல பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன புத்தர், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த நபர். அதுக்கு புத்தர் சொன்ன பதில், இந்த உலகத்துல நமக்கு நிறைய நேரம் இருக்குன்னு சொல்றதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை தள்ளி போட்டுதான் நிறைய பேர் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. சோ நேரத்தையே வேஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா முதல்ல நேரத்துல எந்திரிக்கணும். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மள ப்ரொடக்டிவா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் சுறுசுறுப்பா இருக்கணும். காலையில எந்திரிக்கிறது, போனை நோண்டுறது, அப்புறம் மறுபடியும் பாத்ரூம்ல போய் அதே போனை நோண்டுறது, அந்த போன்ல கேம் விளையாடுறது, இன்ஸ்டாகிராம்ல யார் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, யார் என்ன ரீல்ஸ் போட்டிருக்காங்க, இந்த ரீல்ஸ் கண்டிப்பா நம்ம எடுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு பிளான் பண்றது, ஐயோ இந்த வெப் சீரிஸ் நேத்து பார்த்தோம் மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த வெப் சீரிஸை பாக்குறது. இன்னும் சில பேர் அங்க உட்கார்ந்த வேலையே பார்ப்பாங்க அந்த போன்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிகமா வந்து பாத்ரூம்ல தான் நிறைய பேர் போன் யூஸ் பண்றாங்க. அதனாலே வந்து 10 நிமிஷத்துல போயிட்டு வர பாத்ரூம் 1 மணி நேரம் உள்ள உட்காந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து டாய்லெட்ல அதிக நேரமா உட்கார்ந்தோம்னா மூல நோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்காம். ஒருத்தர் எவ்வளவு நேரம் வந்து டாய்லெட்ல உட்கார்ந்துருக்காங்களோ அவ்வளவு நேரம் வந்து ரத்தம், அதுக்கப்புறம் அந்த மலக்குடல் நரம்பெல்லாம் குவிஞ்சிருக்கிறதுனால இது மூலமா மூல நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு பாத்ரூம் போனோமா, காலை கடனை முடிச்சோமா, வெளியே வந்தோமா, சீக்கிரமா கிளம்பணுமா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ இனிமேல் வந்து பாத்ரூம்குள்ள போகும்போதெல்லாம் ஃபோனை வெளியே வச்சுட்டு உள்ள போங்க. ஓகே, ஸோ பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலாமா அப்படின்னு போய் கபோர்டை திறந்தா இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், இந்த ட்ரெஸ் போன வாரம் போட்டோம், இந்த ட்ரெஸ் நமக்கு பிடிச்சவங்க இன்னைக்கு வராங்க, அதனால அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு கபோர்ட்லேயே ஒரு மணி நேரம் உட்காந்து என்ன ட்ரெஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுப்போம். ஐயோ இது என்ன அயன் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அயன் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு அவசரமா ஓடுவோம், காலைல சாப்பிட்றத மறந்துட்டு. கண்டதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஹெல்த் விஷயத்துல கோட்டை விட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் செலவழிச்சிட்டு இருக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அடுத்ததா ஆன்லைன்ல ஃபுட் யாரெல்லாம் சீக்கிரமா ஆர்டர் பண்ணிருக்கீங்க? இந்த ஆப்ல இவ்வளோ ஆஃபர், இந்த கடையில அவ்வளோ ஆஃபர், இல்ல இந்த சாப்பாடு ரொம்ப ரேட்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ண 1 மணி நேரமாவது எடுத்துப்போம். ஆர்டர் பண்ணியா இல்லையா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்க. இன்னும் நம்ம மெனு தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்கு 1 மணி நேரம், ஃபுட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அண்ட் அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நமக்காக டைம் யூஸ் பண்ணாம அடுத்தவங்களுக்காக டைம் யூஸ் பண்ணுவோம். அதாவது அடுத்தவங்க அப்படிங்கிறது இந்த சொசைட்டின்னு கூட சொல்லலாம், இல்ல நமக்கு நெருக்கமானவங்க கூட சொல்லலாம். அடுத்தவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஃபீல் பண்றது கூட இங்க டைம் வேஸ்ட் தான். குறை சொல்றது, தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நமக்கு முடிக்க வேண்டிய டாஸ்க்கை முடிக்காம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது, என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கிடைச்ச லாஸ்ட் மினிட்ல அவசரமா நமக்கு கொடுத்த டாஸ்க்கை பண்றது கூட இங்க டைம் வேஸ்ட் தான். டாஸ்க்கை முடிக்கிறது டைம் வேஸ்டா அப்படின்னு இல்ல, தேவையுள்ள விஷயங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணா எப்பவுமே பிரச்சனை இல்லை. அண்ட் ஃபோன் கால்ஸ், அதுல வர பாதி ஃபோன் வந்து தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் தான் இருக்கும். எடுக்கலினா இவங்க கோச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத காசிப் எல்லாம் பேசி அங்கேயும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நுணுக்கமா யோசிச்சா நம்ம டைமை சரியாதான் பயன்படுத்துறோமா அப்படின்னு நமக்குள்ளேயே பல ஆயிரம் கேள்விகள் உதிக்கும். நம்ம டைமை எப்படி பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம், இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம் அடுத்த எபிசோட்ல. ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க. நம்ம நேரத்தை எப்படி காசா மாத்தலாம், அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்துறோமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நம்ம நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்தினாலே எல்லாருமே பணக்காரங்க தான். நேரமும் பணம் மாதிரி தான். அதை வீணாக்கிட்டா தேவைப்படும் போது அது நம்ம கிட்ட இருக்காது. ஆனா நேரத்தை ப்ராப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு நேரம் கிடைக்கும்.
நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அது நிறைய இருக்குப்பா. அதெல்லாம் செலவு பண்றது. எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, அதை யோசிக்கிறதுக்கான நேரம் கொஞ்சமாச்சும் இந்த 24 மணி நேரத்துல நமக்கு இருக்கணும்ல. அததான் நான் சொல்ல வந்தேன். சின்ன வயசுலயே வந்து இந்த டைம் மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருந்திருந்தா, ச்சே இப்படி டைம் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பரவால்ல. நம்ம வீட்டு குழந்தைங்க கிட்ட இத சொல்லுங்க. சின்ன வயசுலயே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டா, அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்மளுடைய வேலை தொடர்ந்து இருப்பதும், பறிபோவதும் நம்மளுடைய நேரம் தான். அதாவது ராசி பலன் எல்லாம் சொல்ல. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பாஸா இருக்கீங்க. உங்ககிட்ட வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து எப்பவுமே லேட்டா வந்துட்டு இருந்தா, நீங்க அந்த எம்ப்ளாய வேலைக்கு வச்சுப்பீங்களா இல்ல மாட்டீங்களா? சத்தியமா மாட்டீங்கல்ல. உங்களுக்கே இந்த பதில் தெரியும் போது, நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே லேட்டா போனா, நம்ம கம்பெனி முதலாளி என்ன நினைப்பாரு? இவங்கள எதுக்கு நம்ம வேலைக்கு வச்சுக்கணும்? இவங்கள விட ப்ரொடக்டிவா வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கோ வேலை கிடைக்காது அவங்களுக்கு நல்ல நேரம். உங்க வேலை போயிடும் அது உங்களுக்கு கெட்ட நேரம். சோ இப்பவும் அங்க டைம் தான் வந்து நிக்குது. சோ இந்த டைமை எப்படி பிளான் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதோ ஒரு வேலை நமக்கு கண்டிப்பா இருக்கும். அது ஒண்ணு பெரிய வேலையா இருக்கும், இல்ல சின்ன வேலையா இருக்கும். சின்ன வேலைன்னா ஜாலி. நம்ம பண்ணி முடிச்சுட்டு ஜாலியா டிவி பார்க்கலாம், ஜாலியா படம் பார்க்கலாம், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போலாம் அப்படின்னு நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா அதை செட் பண்ணிடும். இதுவே வந்து ஒரு பெரிய கடினமான வேலை அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? தள்ளி போட ஆரம்பிச்சிருவோம். எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் காலையிலேயே எந்திரிச்சு அந்த வேலையை முடிக்கிறதுக்கான பிளான் பண்ணி அந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த டேல நைட்டு தூங்கும்போது அப்படி ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க. இன்கேஸ் அந்த வேலையை நம்ம முடிக்கலன்னா காலையில வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது. டென்ஷன் மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ கஷ்டமான வேலையை பெரிய தவளைன்னு நினைச்சுக்கோங்க. சின்ன சின்ன வேலையை வந்து இந்த கொசு, கரப்பாம்பூச்சி, பல்லி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பெரிய தவளையை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா, இது புக்ல படிச்சதுதான். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடினமான டாஸ்க், பெரிய வேலை முடிக்கவே கஷ்டமா இருக்கும். ஆனா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாம ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க்குக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ரெண்டாவது விஷயம், எந்திரிச்சதையுமே ஒரு பேப்பர் எடுத்து இன்னைக்கு என்ன பண்ணலாம், இந்த வேலையை எதுக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கறத தெளிவா உட்காந்து பிளான் பண்ணுங்க. நம்மளுடைய ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் அப்புறம் கோல்ஸ் ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிறது மூலமா சரியான டைம்ல நம்மளால ஈஸியா முடிவெடுக்க முடியும். ஏன்னா இந்த வேலையை இந்த நேரத்துல நம்ம முடிச்சிடலாம், அந்த குட்டி வேலையை நம்ம அப்புறம் கூட பாத்துக்கலாம், முதல்ல இந்த பெரிய வேலையை நம்ம பிளான் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லயே உங்களுக்கான பதிலும் கிடைச்சிடும். சோ இந்த வேலையை இவ்வளவு நேரத்துல முடிச்சிடலாம், அந்த வேலையை அடுத்த நாள் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நமக்குன்னே ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்கூல்ல எல்லாம் டைம் டேபிள் கொடுக்கும்போது ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஆனா நமக்குன்னு ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும் ஐயோ கஷ்டமா இருக்கு, என்னால பண்ண முடியாது அப்படின்னு இல்லாம நம்ம டேவை டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ண பழக ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நிறைய நேரம் கிடைக்குங்க. டைம் டேபிள் போட்டு எழுதி வச்சா மட்டும் பத்தாது, அதை வேடிக்கை பார்த்தா மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தணும். அண்ட் அட்வான்ஸா யோசிக்கிறது தப்பு கிடையாது. நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு இன்னைக்கே பிளான் பண்ணி அந்த ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நாளைக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் கிச்சன்ல போய் யோசிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கே அதை பிளான் பண்ணி வச்சிடலாம். சோ இந்த மாதிரி அட்வான்ஸா யோசிக்கிறதுனால நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தலாம். நான்லாம் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுப்பேன். இந்த வேலையை இந்த நாள்ல முடிச்சிடலாம், இந்த வேலையை ஒரு நாளுக்குள்ள முடிச்சிடலாம், இந்த வேலையை ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சிடலாம், இந்த வேலையை ஒரு மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு லாங்குவேஜ் கத்துக்கிறதெல்லாம் கண்டிப்பா ஒரு டைம் எடுக்கும். ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு புது லாங்குவேஜ் நம்ம ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த 2 மாசம் 3 மாசத்துல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சோ நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்காக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அந்த நாட்களுக்குள்ள, அந்த வாரத்துக்குள்ள, அந்த மாசத்துக்குள்ள நம்ம நினைச்ச விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், வேற லெவல்ல சந்தோஷம் கிடைக்கும். என்ன இதெல்லாம் பண்ணும்போது பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மள வந்து தாக்கும். நீங்களே ஒரு மனசுக்குள்ள ஹீரோவா நினைச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்காக போராடிட்டு இருக்கீங்க, நடுவுல வில்லன்கள் வராங்க, சொந்தக்காரங்க வராங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்தாலும் நம்மளுடைய கோலை நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நம்ம நினைச்ச விஷயத்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்மளால முடிக்க முடியும். நேரத்தை நல்லா யூஸ் பண்ண நம்மளுடைய லைஃப் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே சமயம் நம்மளுடைய வாழ்க்கையோட மதிப்பை இந்த நேரம் தான் நமக்கு கத்துக் கொடுக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க செய்ய விரும்புற விஷயத்த ஒரு லிஸ்ட்டை போடுங்க. உதாரணத்துக்கு எனக்கு டிவி பார்க்கறது பிடிக்கும், சோஷியல் மீடியா யூஸ் பண்றது பிடிக்கும், படம் பார்க்கறது பிடிக்கும், நாய்க்குட்டியோட விளையாடுறது பிடிக்கும், இப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்த லிஸ்ட்ல எழுதுங்க. இதுக்காக எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதையும் எழுதுங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் அப்படின்ட்டு. போன்ல ஸ்பேஸ் பத்தலினா இந்தந்த ஆப்ல வந்து இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, தயவு செஞ்சு டெலிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போன் காமிச்சு கொடுத்துருது. நம்ம எந்தெந்த விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத இந்த மாதிரி லிஸ்ட் போட்டாதான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வீட்டு குழந்தைங்களுக்காகவே நேரத்தை ஒதுக்கி நமக்காக நேரத்தை ஒதுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு குழந்தைங்க கிட்ட நேரத்தை ஒதுக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நமக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் அந்த டைம் டேபிள் போடுற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அதுதான் அவங்க ஸ்கூல்லயே கத்துக்கிறாங்களே. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்கூல்ல வந்து இந்த பீரியட்ல இந்த மிஸ் வருவாங்க, இந்த பீரியட்ல இந்த சப்ஜெக்ட் வரும்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் டேபிள் தான் இருக்கும். ஆனா இது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்
ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம்ல இருந்து இந்த டைம் விளையாடு, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வந்து போனை தொடக்கூடாது, இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள அன்னைக்கு டேல என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க ரிவைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்கிட்டு நேரத்துல எந்திரிக்கிற பழக்கத்தை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளும் கொஞ்சம் நேரத்துல எந்திரிச்சாலே நமக்கு நிறைய நேரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் காலையிலேயே. ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுத்தா நேரத்தோட அருமை அவங்களுக்கு நல்லாவே புரியும். அதே மாதிரி நல்லா படிக்கிற ஆர்வமும் தானாவே வரும். ஸோ நம்ம குழந்தை இப்படி பண்ணுதே அப்படின்னு தேவையில்லாம உட்காந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம டைமை எப்படி காசா மாத்தலாம் அப்படின்னு கேட்டா நீ என்னமா ஏதேதோ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு வரலாம். ஆனா உண்மை என்னன்னா நம்ம டைமை ஒழுங்கா யூஸ் பண்ணா மட்டுமே நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும். அந்த டைமை ஒழுங்கா யூஸ் பண்ண என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா ஆஃபீஸ் போற எல்லாருமே கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஆஃபீஸ் போனா தானே சேலரி கிடைக்கும். இன்னும் அந்த சம்பளத்தை அதிகப்படுத்த அதுக்கான டிப்ஸ் அடுத்த எபிசோட்ல இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க. ஆஃபீஸ் போறது முக்கியம், ஆனா அங்க டைமும் ரொம்ப முக்கியம். ஆஃபீஸ் போற எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயம். 1, சரியான டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போறது. 2வது, சொன்னபடி டைமுக்கு வேலையை முடிக்கிறது. 3வது, வேலை நேரத்துல வேலையை மட்டும் பாக்குறது. இந்த 3வது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. எவ்வளவு ரீசன் சொன்னாலும் நம்ம நினைச்சா கண்டிப்பா டைமுக்கு ஆஃபீஸ் போக முடியும். எங்கம்மா நீ வேற, வண்டியை எடுத்தாலே டிராபிக்கா இருக்கு, இதுல எப்படி நான் டைமுக்கு ஆஃபீஸ் போறது அப்படின்னா இந்த டைம்ல டிராபிக் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏன் பிளான் பண்ணி கொஞ்சம் வெளியா கிளம்பக்கூடாது? அடிக்கடி டிராபிக்னால லேட்டு, இதனால லேட்டு, இது மூலமா லேட்டுன்னு அடிக்கடி நம்ம காரணம் சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம தப்பிச்சுட்டதா அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா கம்பெனி நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எப்பவுமே லேட் பர்சன் அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஐயோ சத்தியமா நான் அப்படி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. என்ன தெரியுமா, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தா அந்த பத்திரிக்கையை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து இந்த இறந்து போனவங்களை வந்து லேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதனால லேட்டா வர்றவங்க இறந்தவங்க எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சாலே போதும், நம்ம ஆபீஸ்க்கு லேட்டா போக மாட்டோம். இது சொல்லும்போது கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாலும் இப்படி சொன்னாதான் சில பேர் கேட்பாங்க அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றது. ஏன்னா ஆபீஸ் போறவங்க கண்டிப்பா முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த டைம் தான். சில இடத்துல எல்லாம் 5 minutes லேட்டா வந்திருப்போம், லாஸ் ஆஃப் பே. 5 நிமிஷம் லேட்டா வந்தல, அதனாலதான் ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சணும்னு சொல்லி கம்பெனி மேல போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சம்பளம் 5 நிமிஷத்துல போயிடுச்சு பாத்தீங்களா? அண்ட் 2வது ஒரு பாயிண்ட் சொன்னல, சொன்ன மாதிரி டைமுக்கு வேலையை முடிச்சு கொடுக்கறது அப்படின்ட்டு. இதுல சொன்னபடி அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இதுல யார் சொன்னபடி, யார் சொல்லுவாங்க? மேலதிகாரி தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம மேலதிகாரி சொன்னபடி அவங்க சொன்ன நேரத்துக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம். அந்த வேலையை நம்ம முடிக்கல அப்படின்னா கண்டிப்பா இதுல ஜெயிக்கிறது யாரு? நம்மளுடைய மேலதிகாரி தான். சொன்ன டைமுக்கு சொன்னபடி நம்ம வேலை முடிக்கல அப்படின்னா அதை சமாளிக்க எத்தனை வார்த்தைகள் நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கும்ல. ஒரு அசைன்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஏற்கனவே பண்ண அசைன்மெண்டா இல்ல புது அசைன்மெண்டா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மேலதிகாரிக்கு பதில் சொல்லணும். ஒருவேளை அது பழைய அசைன்மெண்டே இருக்கு, பழைய டாஸ்க்கு பழைய வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டோம் அந்த டைமை கேஸ் பண்ணி ஒரு 5% வந்து நம்ம நேரத்தை சேர்த்து வைக்க முடியும். இல்ல புது அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, இதை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணணும், இதுக்கே டைம் ஆயிடும், ஆனா அவர் சொன்ன டைமுக்குள்ள நம்ம முடிக்க முடியுமான்னு தெரியல, அதனால கொஞ்சம் நேரத்தை அதிகமா கேட்டு வாங்கலாம் அப்படின்னு முன்னாடியே அவர் கொடுக்கும் போதே அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான டைமை நம்ம அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அந்த டைமுக்குள்ள முடிச்சு கொடுத்தோன்னு வைங்களேன், சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பாராட்டுவாரு. ஸோ இங்க திட்டமிடுதல், அதாவது எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அதேதான். நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் 3வது பாயிண்ட், வேலை நேரத்துல வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லினால இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு இந்திய ஊழியரும் ஒரு நாள்ல மொத்தமா 2.5 மணி நேரம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை பார்க்கறாங்களாம். அதே நேரத்துல அமெரிக்காக்காரங்க வந்து ரொம்ப ஈடுபாடோட ஒரு 4.5 மணி நேரம் வேலை பார்க்கறாங்களாம். ஜப்பான்காரங்க வந்து 6 மணி நேரம் ரொம்ப ஈடுபாடோட வேலை செய்யறாங்களாம். அடே அப்பா, அதனால தான் நிறைய கண்டுபிடிக்கிறாங்களோ. ஓகே, ஸோ முழுமையான ஈடுபாடோட கவனச்சிதறல் இல்லாம எப்படி வேலை செய்யலாம் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் நல்ல ஃபுல் ஃபிளெஜ்டா கவனச்சிதறல் இல்லாம வேலை செய்யுங்க. அதுல ஒரு 4 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 40 நிமிஷம் அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. இப்படி நம்ம முழு ஈடுபாடோட வேலை செய்யறதுக்கு குட்டி குட்டி பிரேக் எடுக்கலாம்.
ஆனா அந்த பிரேக்கே உங்களை பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்தா போதும். உதாரணத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப நேரம் சேர்லயே உட்காந்துட்டு 1 மணி நேரம் உட்காந்து வேலை பார்ப்போம். சரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரை விட்டு எந்திரிச்சு அப்படியே வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிப்போம். ஸ்நாக்ஸ் டப்பாவை பார்ப்போம், சாப்பிடுவோம். வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட போய் விளையாடுவோம். டைம் பார்ப்போம். அடேங்க அப்பா 1 மணி நேரம் இதுலயே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உட்காந்து மறுபடியும் ஒரு 4 நிமிஷம் எடுக்க வேண்டிய பிரேக்கை 1 மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் பிரேக்கே இல்லாம வேலை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான் பண்ணி நம்ம ஒர்க் ஸ்டைலை மாத்திட்டாலே போதுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயத்த பண்ணும்போது நமக்கு குற்ற உணர்ச்சி வருதா, அப்ப தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணவே வேண்டாம். ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கேனே, நான் பேசுறத கேட்டுட்டே நீங்க பல வேலைகள் பண்ணா கூட அதுவும் கவனிச்சுக்கிறது தான் நான் சொல்லுவேன். மல்டி டாஸ்கிங் பண்றதெல்லாம் சூப்பர் தான். ஆனா அந்த மல்டி டாஸ்கிங் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோமா அப்படிங்கறதா இங்க பிரச்சனையே. ஸோ நம்ம பண்ற வேலைகள்ல சின்ன சின்ன கவனச்சிதறல் கூட நம்ம பண்ற பெரிய வேலையை பயங்கரமா சொதப்பி விடும். டெய்லியும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துலயே ஒரு பெரிய பேப்பர்ல எந்த விஷயத்த நீங்க பண்ணணும்னு ஆர்வமா இருக்கீங்க, எந்த விஷயத்த நீங்க பண்ணி முடிக்கணும்னு ரொம்ப ஈடுபாடோட இருக்கீங்களோ அதை எழுதி வச்சு தயவு செஞ்சு இதை ஃபோக்கஸ் பண்ணி வேலை பாருன்னு நீங்க பாக்குற இடத்துலயே எழுதி வைங்க. ஒருவேளை அதை பார்த்தாவது கவனச்சிதறல் ஏற்படாம அந்த வேலையை முழு மனதோட முழு ஈடுபாடோட நீங்க வேலை செய்வீங்க. இதெல்லாம் ஏன் முக்கியம் தெரியுங்களா? டைமுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு டைமுக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாம் முடிக்க ஆரம்பிச்சா தெரிஞ்சோ தெரியாமலையோ நமக்குள்ளேயே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாருங்க. மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா நம்ம தெரியும். இன்னும் புது விஷயம் பண்ணலாங்கிற ஆர்வத்தை ஜாஸ்தி பண்ணும். நல்ல பழக்க வழக்கம் ஜாஸ்தி ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம ஒர்க்ல நம்ம பெர்ஃபெக்டா இருந்தாலே நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாஸ் நம்மளை நல்லாவே பாராட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் இருக்காது, ஒர்க் ப்ரமோஷன் ஜாஸ்தி ஆகும். சந்தோஷமா ஒர்க் பண்ண பழகிட்டோம் அப்படின்னாலே புது புது விஷயங்கள் அந்த ஒர்க்ல பண்றதுக்கு நமக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆகும். நம்ம பண்ற வேலையை பார்த்துட்டு நம்மளுடைய சேலரியும் டபுள் மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்மளுடைய அனுபவமும் அங்க ஜாஸ்தி ஆகுது. இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸும் உங்களை பயங்கரமா நல்ல சம்பளத்தோட உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இதெல்லாமே நேரம் கொடுக்குற ஒரு ட்ரிக் தான். ஸோ நம்ம என்ன செய்ய விரும்புறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒரு நாள்ல எத்தனையோ முக்கியமான வேலைகள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான 3 வேலைகளை ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். அதுக்கப்புறம் மத்ததை செய்யலாம். இப்படி பண்ணாலே நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயங்கர சந்தோஷம் கிடைக்கும். அப்பாடா இன்னைக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோன் லேப்டாப் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நான் சொல்றது தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ண அந்த லேப்டாப்பையும் அந்த ஃபோனையும் அந்த கம்ப்யூட்டரையும் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் நமக்காக நேரத்தை ஒதுக்குங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு நபரோட ஆயுட்காலம் 75 80 வருஷம். அட ஏமா நீ வேற, நம்ம தான் இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியாலாம் பாக்குறோமே, டப்புன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே கீழே வந்து இறந்துடுறாங்க, கேட்டா ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. இதெல்லாம் எதனால? லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுனால தான். ஸோ அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போவேனா. ஜென்ரலா ஒரு 75 80 வருஷம் நம்ம வாழ்றோம் அப்படின்னா அதுல 25 வருஷம் நம்ம தூங்கியே கழிக்கிறோமா. எங்கப்பா அதுல 30% பேர் தூக்கம் வரலேன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் சோஷியல் மீடியாவுக்கும் இன்டர்நெட்டுக்கும் பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்புறம் 4 வருஷம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அப்படின்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். 4 வருஷம் எஜுகேஷனுக்கும், 2 வருஷம் அதை சீர்படுத்துறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு யூஜி ஒரு டிகிரி, பிஜி ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் பிஹெச்டி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு 2 வருஷத்தை அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். 2 வருஷம் ஷாப்பிங்கு, குழந்தைங்க பராமரிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 வருஷம், அப்புறம் ஒரு 6 வருஷத்துலேருந்து ஒரு 10 வருஷம் வேலை. நம்ம வாழ்க்கையில கிடைச்ச நேரத்தை இந்தந்த விஷயங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நேரத்தை சொந்தமாக்க முடியாதுதான், ஆனா நம்ம ஜாலியா செலவு பண்ணலாமே உபயோகமா. ஆனா அந்த நேரத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா திரும்ப கிடைக்குமா என்ன? கிடைக்காதல்ல. ஸோ ஒவ்வொரு நாளுமே 86,400 செகண்ட் நம்ம கிட்ட இருக்கு. நைட்டு தூங்கும் போது இன்னைக்கு இந்த 86,400 செகண்டை என்ன பண்ணும், இந்த 24 மணி நேரத்துல எவ்வளவு மணி நேரம் நமக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய கரியர் க்ரோத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய வருமானத்துக்காக உட்காந்து யோசிச்சிருக்கோம் அப்படின்னு பிளான் பண்ணி யோசிச்சாலே போதும். என்னம்மா அவ்வளோதானா? நான் என்னென்னமோ நினைச்சேன் எபிசோட்ல டைமை காசா மாத்தலாம்னா என்ன இவ்வளோ சீக்கிரம் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுதான் கிடையாது. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரே வேலையை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2வது வருமானத்தை பத்தி ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம என்னென்ன செலிபிரிட்டிஸ் நடிக்கிறத தாண்டி அவங்க பண்ற ஒர்க்கை தாண்டி என்னென்ன பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க RJ பிரியங்கா.
நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குக்கு எஃப்எம் அண்ட் நான் உங்க ஜே பிரியங்கா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க நம்மளுடைய நேரத்தை எப்படி காசா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுலயும் நேரத்தை பத்தி நிறையவே பேசிட்டோம். நேரம் எவ்வளவு முக்கியம், அந்த நேரத்தை எப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பேசி முடிச்சிட்டோம். அடுத்ததான் இரண்டாவது வருமானத்தை பத்தி தான் நம்ம நிறைய பேச போறோம் இந்த எபிசோட்ல. அதுக்கு முன்னாடி இரண்டாவது வருமானம் நமக்கு கிடைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் பேச போறோம். என்னமா இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற டோன்லயே இருக்கல, இருந்தாலும் நம்ம ஒரு செகண்ட் இன்கம் ரெடி பண்ணிட்டோம்னு வைங்களேன், எல்லா வருஷமும் சந்தோஷமான வருஷமா தான் அமையும். ஓடி ஓடி வேலை பார்க்கறோம், மாசமான சம்பளம் வருது, அடுத்த நாளே காணாம போயிடுது. எப்படி அப்படின்னு கேட்டா, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்க்கு நம்ம ஓகே பண்ணிருப்போம். இஎம்ஐல இருந்து நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே இஎம்ஐ மூலமா நம்ம கட்டணும்ல, அதுக்கு காசு போய் தானே ஆகணும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு ஆன்லைன்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அந்த பில்லை பார்க்கும்போது ஐயோ கஷ்டமா தான் இருக்கும். இவ்ளோ கஷ்டப்படுறோம், அதுக்கான சம்பளமும் வருது, ஆனா அந்த சம்பளம் எங்கதான்ப்பா போகுது அப்படின்னு இத பத்தியே யோசிச்சு யோசிச்சு பல பேர் ஸ்ட்ரெஸ் தான் ஆகுறாங்க. சில பேருடைய வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. ஆனா நிறைய குடும்பங்கள்ல ஒரே ஒரு வருமானத்தை நம்பிதான் பொழைச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் ₹1 இவ்வளவு வாங்கணும், ஆனா இந்த காலத்துல ₹1 நீ ஒரு முட்டாய் வாங்குவியா அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் இப்பவும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ காலம் மாறுது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, விலைவாசியும் மாறுது. இப்படி வீட்டுல ஒரே ஒருத்தங்க சம்பாதிச்சு அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேத்தையும் காப்பாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல அவங்க 2வது வருமானத்திற்கான ஒரு வழி பண்ணா மட்டும்தான் அந்த வீட்டுல இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கும் கூட சொல்லலாம். அதான் போன எபிசோட்லயே சொன்னேன், ஒரு வேலை சாப்பாட்டுக்கு ஒரே வேலையை நம்ப கூடாது அப்படின்னு. சோ நான் ஒரே வேலை தான் இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இந்த சேலரி பத்த மாட்டேங்குது, நான் இன்னொரு வேலை பார்க்க ரெடியா இருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற திறமை என்ன அப்படின்னு யோசிக்கணும். அப்புறம் நம்ம கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு யோசிக்கணும். நம்ம ரிஸ்க் எடுக்கிற திறன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கிட்ட பணம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட அடிப்படையில தான் 2வது வருமானம் பார்க்கறதுக்கான வழியை சூஸ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு, காலேஜ் போறோம், நல்லா படிக்கிறோம், இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்மளுடைய எக்ஸாம் ஃபீஸை நம்மளே கட்டிக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்ல வண்டி ஓட்டுவேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைன் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச காலேஜ் பசங்களே வந்து நான் 2 வீலர் ரைட் போகும்போது, அக்கா நான் காலேஜ் படிக்கிறேன்க்கா, சனி ஞாயிறெல்லாம் வந்து இந்த மாதிரி வண்டி ஓட்டினா எனக்கு இவ்வளோ காசு வரும்க்கா, அந்த காசு மூலமா வந்து என்னோட எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, அண்ட் அம்மா அப்பாவுக்கும் ஒரு பாரத்தை கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போது ரொம்ப பெருமையாவே இருந்தது. அண்ட் நம்ம கிட்ட பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தால, நம்ம ஒரு வேலை பண்ணும்போது அதுல சம்பளம் கம்மியா இருக்கு, அதை சமாளிக்க நம்ம இன்னொரு வேலைக்கு போறோம் அப்படின்னா இன்னொரு வேலையிலும் ஒரு தோராயமான சம்பளம் வருது. ஒரு கம்பெனில ஒரு 20,000 நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ண ஒரு 5,000 ஒரு 7,000 அந்த மாதிரி ஒர்க் கிடைக்குது அப்படின்னா அந்த காசு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கிற வேலையை நம்ம சொதப்பிடக்கூடாது. ஸோ ஈக்குவலா மேனேஜ் பண்ணணும். 5 நாள் வேலைக்கு போறோம், சனி ஞாயிறு ரெஸ்ட் கூட இல்லையே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகாம 2வது வருமானத்தை எப்படி கொண்டு வரலாம், நமக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு, அது மூலமா எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கணும். யோசிச்சா மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தவும் செய்யணும். ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கணும். சில பேர் வந்து நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமா வரும் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த அடை செட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது அடை செட்டு பண்ணி வித்துட்டு இருந்தாரு. நான் எதாச்சும் அந்த கடைக்கு போகும்போது அவர் இந்த மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸர், ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, போர் அடிக்குது, அதனால இந்த குட்டி பிசினஸ் தான் பண்றேன், இது மூலமா எனக்கு எந்த அவமானமும் இல்லை, எனக்கு பிடிச்சி பண்றேன், அதுவும் இல்லாம 2வது வருமானமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த ப்ரொஃபஸர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் அதே வழியில போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த கடைக்கு போனா பயங்கரமான சேஞ்சஸ். ரோட்ல வச்சு வித்துட்டு இருந்தாங்க அந்த அடை செட்டு. அதே இடத்துல வந்து அவ்வளோ ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வித்துட்டு இருந்தாரு, பத்தாவதுக்கு கூட்டமும் இருந்தது. ஸோ காலேஜ்லயும் ஒரு வருமானம் இருக்கு. வீட்டுக்கு நேரத்துல வரமே, மீதி இருக்கிற நேரத்தை உபயோகமா நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தனக்கு பிடிச்ச வேலையை பண்ணி இப்ப அவருடைய அக்கௌண்ட்ல 2 வருமானம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்த உதாரணங்கள் தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி 2வது வருமானத்து மூலமா நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய பண தேவைகளை ஈஸியா சமாளிச்சுட்டும் இருக்காங்க. ஒரு சில பேருங்க ஒரே கம்பெனில ஒரு 10 வருஷம் உட்காந்துட்டே இருப்பாங்க அதே வேலையை பார்த்துக்கிட்டு. குறை சொல்ல விரும்பல, பட் ரியாலிட்டி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே வேலையில ஒரே பதவியில 10 வருஷமா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து ஜாயின் பண்ற இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட இன்னும் அடுத்த பொசிஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்த வேலையை அவங்க பார்க்கும்போது அதுக்கான சம்பளமும் ஜாஸ்தி ஆகுது. இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான், பதவி மட்டும் உயரல, இங்க சம்பளமும் உயருது. பதவி சம்பள உயர்வு இல்லைனாலும் தான் பாக்குற வேலையில இருந்து கொஞ்சம் வித்தியாசமா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி பல புதுமையான அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாமே ஒரு ரிஸ்க் தான். ஆனா இருக்கிற வேலையே போதும்,
அதுல வர சம்பளமே போதும் அப்படின்னு வாழ்றதும் ஒரு ஜென் மனநிலைன்னு கூட சொல்லலாம். பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லாம வாழ்க்கைய ஓட்டிடலாம் அப்படிங்கிற பாதுகாப்பு மனநிலையும் கூட. அவங்கலாம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இருக்கறதுலயே இதுதான் ஒரு பெரிய ரிஸ்க். அப்படியான ரிஸ்க் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மாரி வேகமா இங்க மாறிட்டே இருக்கு. ஒரே வேலையில 10 வருஷமா ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அதிகபட்சமா அவருக்கு சம்பள உயர்வும் அதிகமா இருந்திருக்காது. ஒரு 5% ஜாஸ்தியா இருக்குன்னு வைங்களேன். அப்படி பார்த்தா சம்பளம் வந்து ஒரு 36,000 தான் தொட்டிருக்கும். இது வெறும் உதாரணம் தான். அப்போ அதே வேலைக்கு அதிக சம்பளம் குடுக்கணும் அப்படின்னு அந்த கன்சர்ன் கம்பெனியும் யோசிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம பண்ற ஒர்க் கொஞ்ச நாள் ஒரு ரோபோ கூட பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம காலத்தை அவ்வளவு ஈஸியா கணிக்க கூட முடியாது. அப்ப என்ன ஆகும்? சம்பந்தப்பட்ட நபர் கண்டிப்பா வேலையை இழக்க கூட நேரலாம். அதுக்காக 2 வருஷத்துக்கு ஒரு கம்பெனி நான் மாட்டுமான்னு எல்லாம் கேட்க கூடாது. நான் சொல்ல வந்த விஷயம், நம்ம செய்யற வேலையில நடக்கிற மாறுதல்கள், புதுமையான சவால்கள், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாதான் அந்த வேலையுடைய தரத்தை உயர்த்தும். அதுக்காக கம்பெனி மாறணும்னு அவசியம் இருக்காது. இருக்கிற வேலையில இன்னும் எவ்வளவு விஷயங்கள் புதுமையா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். நான் ஆர்ஜேவா இருக்கும்போது என்ன வேலை பெருசா வந்து நியூஸ் பார்த்துட்டு அப்படியே நீங்க பேசிட்டு போயிடுவீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. சில்ட்ரன்ஸ் டே வந்துச்சுன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நாங்க ஸ்கூலுக்கு போய் ஷோ பண்ணுவோம். பேயை பத்தி ஒரு ஷோ பண்றோம்னா அங்க போய் சுடுகாட்டுல போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி நாங்க சொல்லுவோம். இப்படி நம்ம செய்யற வேலையில என்னென்ன புதுமையான விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன சவால்கள் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் பண்ணாலும் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். கம்பெனிக்கும் நம்ம கம்பெனி டெவலப் பண்ண இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, லைட்டா யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை எப்படி சுவாரஸ்யமா மாத்திக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம யோசிச்சே ஆகணும். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில 3ல ஒரு பங்கு நம்ம வேலைக்கு தான் அதிகமா நேரத்தை செலவு பண்றோம். நம்மளுடைய லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேலை இங்க சுவாரஸ்யமா இருக்கணும். அதுக்காக ஏகப்பட்ட சவால்களை நீங்க ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு வேலையில இருக்கோம் அப்படின்னா அதுல என்ன புதுமையான விஷயங்கள் பண்ணலாம், அதை எப்படி மார்க்கெட் பண்ணலாம், அது மூலமா எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு உட்காந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. அடுத்ததா 2வது வருமானம் வர்றதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணலாம் அப்படின்னு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாம கேளுங்க. நம்மளுடைய டைமை எப்படி காசா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க கேட்டு இருக்கிறது குக்கு எஃப்எம் அண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜி பிரியங்கா. சோ இந்த 2வது வருமானத்தை கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு பிரியங்கா, அதை சொல்லுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நீங்க வேலை பாக்குறவரா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல அவசியமான செலவுகள் போக மீதி இருக்கிற பணத்தை பாதியா அவசர தேவைக்கு வச்சுக்கிட்டு மீதி பாதியா பங்கு சந்தையில ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம முதலீடு பண்ணலாம். எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நான் பேங்க் அக்கௌண்ட்லயே சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலகாலமா சேர்த்து வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுல வட்டி அதிகமா கிடைக்காது. சேமிச்சு வைக்கிறதெல்லாம் தப்பு இல்ல, என்ன அது மூலமா கிடைக்கிற வட்டி தான் ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஆனா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தையில வந்து முதலீடு பண்ணி அதுலயும் நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன பிரியங்கா பங்கு சந்தை? இப்போ பொருளை வாங்கவும் விற்கவும் வந்து நிறைய பேர் கூடுற இடம் எது? சந்தை. இப்போ உதாரணத்துக்கு வந்து கிராமத்து சைட்ல எல்லாம் போனா புதன்கிழமை வந்து சந்தைன்னு சொல்லிட்டு அங்க எல்லா பொருட்களையும் நம்ம ஒரே இடத்துல வாங்கலாம் விற்கலாம். காய்கறிக்கும் மத்த பொருளை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். ஆனா பங்கு சந்தைக்கு பிசிக்கல் பிரசன்ஸ், அதாவது குறிப்பிட்ட இடம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. கம்ப்யூட்டர் மூலமாவும் புரோக்கர்ஸ் மூலமாவும் பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். இன்னைக்கு இருக்கிற தேதியில உலக பொருளாதாரம் வந்து பங்கு சந்தையை பெரும்பாலும் நம்பி இருக்கு. சோ அதனால பங்கு சந்தையை பத்தி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ப்ராப்பரா கத்துக்கிட்டு ப்ராப்பரா நம்ம முதலீடு பண்ணா மட்டும்தான் நம்மளால ஈஸியா பணக்காரன் ஆக முடியும். பங்கு சந்தையில டைரக்டா வந்து முதலீடு செய்ய தெரியாதவங்க, அப்புறம் அதை கண்டினியூஸா வந்து அது எப்படி போயிட்டு இருக்கு, ஏறுதா இறங்குதா அப்படின்னு அதை பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லப்பா, வேற ஏதாச்சும் சொல்லு அப்படின்னா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல ஒரு கணிசமான ஒரு முதலீடு எப்பவும் போல வரும். சோ முதலீடு பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், செலவு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மொத்த பணத்தையும் ஒரே டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியாத விஷயத்துல முதலீடு பண்ண வேண்டாம். அப்புறம் என்ன கை காமிச்சிடக்கூடாதுல, நீ தானே இன்வெஸ்ட் பண்ண சொன்ன ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம், கடைசியில பாரு என் காசெல்லாம் போச்சு அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வரக்கூடாது. எந்தெந்த ஷேர்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ப்ராப்பரா நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும், ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு மட்டும்தான் இதுல வந்து முதலீடு பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இதுல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருப்பாங்க. அதுலயும் நம்பிக்கைக்குரிய ஆட்களை பார்த்து சூஸ் பண்ணி அவங்க கிட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வேணாம் பிரியங்கா, எனக்கு ரிஸ்கா தோணுது, வேற ஏதாச்சும் சொல்லு அப்படின்னா, சிறு தொழில் இதை ஆரம்பிக்கலாமே. உதாரணத்துக்கு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து எனக்கு மஷ்ரூம் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நிறைய பேர் வந்து காய்கறி கடையிலாம் வந்து பாக்கெட்டா வித்துட்டு இருக்காங்கன்னா பாதி லேடிஸ் வந்து இந்த பிசினஸ் தான் பண்ணிருக்காங்க. வீட்டுல உட்காந்துட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற நேரத்தை வந்து இந்த சிறு தொழில் எல்லாம் ஆரம்பிச்சு நல்லாவே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு, இந்த பிசினஸ் பண்ணா நம்மளுக்கு இவ்வளவு காசு தேவைப்படுது, சோ நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கேட்கலாம், இல்ல நம்மளுடைய நண்பர்கள் கிட்ட கேட்கலாம், சேர்ந்து இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணி சிறு தொழில் ஆரம்பிச்சு நாளைக்கு தொழிலதிபர் கூட ஆகலாம்.
எனக்கு இதுவும் வேண்டாம், வேற ஏதாச்சும் சொல்லு அப்படின்னா, நம்மளுடைய அறிவை நீங்க காசா மாத்தலாம். இப்ப இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல நமக்கு இருக்கிற திறமைய வச்சு 2வது வருமானத்தை ஈஸியா எடுக்கலாம். உதாரணத்துக்கு போன் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்? சோஷியல் மீடியா தான். அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஒரு சில பேர் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு வீட்ல 2 யூடியூப் சேனல் வைக்காத ஆட்களே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது ஈஸி தான். ஆனா அதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணி யாரும் சொல்லாத விஷயத்தை நம்ம எப்படி கன்வே பண்ணலாம்னு உட்காந்து பிளான் பண்ணி அதுக்கு நம்ம ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறும், மில்லியன் கணக்குல வியூஸும் ஆகும். அது மூலமாவும் நிறைய சம்பாதிக்கலாம். என்ன, இதுக்கு நிறைய பேருக்கு ஒரு விஷயம் அவசியம் தேவை, பொறுமை. சில பேர் வந்து எனக்கு யூடியூப்ல வந்து வீடியோல எல்லாம் வரணும்னு எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னா பிளாக் எழுதலாம், இல்லையா நிறைய அனிமேஷன் ஃபேஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு பின்னாடி நீங்க குரல் கூட கொடுக்கலாம், ஃபேஸ் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அதிக நேரம் கூகுள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த லாங்குவேஜ் நான் சொல்லி கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல கூட உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது மூலமாவும் நம்ம காசு சம்பாதிக்கலாம். ஸோ இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தருடைய வருமானத்தை வச்சு குடும்ப தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றுறது ரொம்ப சிரமமான காரியம் தான். அதனால தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு கிடைக்கிற வருமானம் இன்னைக்கு இருக்கிற தேவைகளை மட்டும் நிறைவேற்றுற மாதிரி தான் இருக்கு. எதிர்கால தேவைகளை நிறைவேற்ற கண்டிப்பா 2வது வருமானம் ரொம்ப முக்கியம். ஸோ குடும்ப தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ், கல்யாண செலவு, மெடிக்கல் செலவு, அப்புறம் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குறது, சொத்து சேர்க்கறது, கடன் வாங்கி இருந்தோம்னா அதுக்கு கடனை கட்டணும். இப்படி மாச வருமானம் இதுக்கெல்லாம் பத்தாது அப்படின்னா சொன்ன மாதிரி 2வது வருமானம் ரொம்ப முக்கியம். ஸோ 2வது வருமானம் இது மூலமா நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னேன். இன்னமும் இருக்கு. இந்த வழிகளை பின்பற்றி கூட நம்ம 2வது வருமானத்தை கொண்டு வரலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம கேளுங்க. ஓகே, 2வது வருமானத்திற்கு என்ன வழி, அதை பத்தி நம்ம நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது, எனக்கு மாசம் 15,000 தான் சம்பளம் வருது, இல்ல எனக்கு மாசம் ஒரு 50,000 சம்பளம் வருது, இதை தாண்டி எனக்கு செலவுகள் இருக்கு, அதை எப்படி நான் சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரே வேலையை நம்ப கூடாதுங்கிற மாதிரி தான் இந்த பாலிசி நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு வேலை மட்டும் பத்தாது, நமக்கு கிடைக்கிற நேரத்தை வச்சு எப்படி 2வது வருமானத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அடுத்ததா நிறைய இடத்துல வந்து பார்ட் டைம் பிசினஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்போம். அதை ஆத்தென்டிக்கான செக் பண்ணிட்டு பணம் கரெக்டாக கொடுக்குறாங்களா அந்த கம்பெனி அப்படின்னு ப்ராப்பரா செக் பண்ணிட்டு நம்மளுடைய டைமை அவங்களுக்காக கொடுக்கலாம். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம், 2வது வருமானம் வருதுன்னா அது ப்ராப்பரா யூஸ் பண்ணி அதை டபுளா எப்படி மாத்தலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சில பேர் வந்து பங்கு சந்தையில வந்து முதலீடு பண்ணுவாங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து முதலீடு பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு கணிசமான வருமானம் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ராவா ஒரு 5,000 2வது வருமானத்துல இருந்து நம்ம சம்பாதிக்கிறோம்னா அந்த பணத்தை வந்து சுமார் 12% வந்து வருமானம் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம முதலீடு பண்ணோம்னா அது ஒரு 80 லட்ச ரூபாய் நமக்கு கை கிடைக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணும். இந்த பணத்தை தேவைப்படும் போது பேங்க்ல பிக்ஸ்டு டெபாசிட்டாவும் பண்ணி வைக்கலாம். ஸோ வருஷத்துக்கு 7 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஆக மாசத்துக்கு 60,000 to 70,000 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ 2வது வருமானம் வரதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, அந்த காசை வச்சு இதுல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம பேசணும். இன்னமும் சில விஷயம் இருக்கு. நமக்கு நிறைய ஹாபி இருக்கும். உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து பாட்டு பாட பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், செஸ் விளையாட பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஹாபிஸ் இருக்கு. அதை வச்சு கூட நம்ம காசு சம்பாதிக்க முடியும். கௌரவம் பார்க்காம பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதுலயும் ஒரு குறைஞ்சபட்ச வருமானம் கிடைக்கும். ஆனா மாசம் 1,000 ரூபாய் கூட கிடைச்சா கூட அதை எஸ்ஐபி முறையில வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். 12% வருமானம் கிடைக்கிற திட்டங்கள்ல வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு நம்ம முதலீடு பண்ணோம்னா சுமார் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. 20 வருஷம் வெயிட் பண்ணுமா? அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 20 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ நம்ம முழிச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பண்ணா மட்டும் தான் அடுத்த 20 வருஷத்துக்கு நம்ம இவ்வளவு சம்பாதிக்க முடியும். அண்ட் அடுத்த வருமானத்தை பத்தி சொல்லணும்னா கார் மூலமா நம்ம வருமானம் ஈட்டலாம். பெரும்பாலான வீட்டுல வந்து கார் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சில பேர் கௌரவத்துக்காகவே வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா வாங்கி என்ன பண்றது, சும்மா கிடக்கும். அது சும்மா நின்று அதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு பல செலவுகளும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இந்த காரை நம்ம வாடகைக்கு விடலாமே. ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்கும். அதுவும் நம்ம ஆசாசியா வாங்கின காரை யாருக்கோ கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு நம்பகமான டிராவல்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நம்ம காரை கொடுக்கலாம். அடுத்ததா விவசாயம் மூலமாவும் நம்ம வருமானம் ஈட்ட முடியும். எப்படின்னா இந்த சிட்டில எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்த இடத்துல, அதாவது பூர்வீக இடத்துக்கு போய் நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இன்னும் சில பேர் வந்து ஏதோ ஒரு தோட்டமெல்லாம் வாங்கி வச்சுட்டு சும்மா வச்சிருப்பாங்க. அங்க சும்மா வச்சுக்கிறதுக்கு பதிலா ரொம்ப வருஷத்துக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்குற தென்னங்கன்று நட்டு வச்சா அது ஜெகஜோதியா வளர்ந்து நம்ம கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அது நல்ல நெடு நல்ல மரமா வளர்ந்துருக்கும். அதுல இருக்கிற தேங்காய், இளநீ, அந்த தேங்காயை நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இப்பவே சிப்பிடுத்தாதான் ஃபியூச்சர்ல காசு பிரச்சனையே வரவே வராது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர்கிட்ட இருந்த காசை வந்து தோட்டம் வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டாரு. ஆனா அவரால் அதை சரியா பாத்துக்க முடியல. ஏன்னா அவர் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தோட்டத்தை நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரியவர் வந்து கேட்டிருக்காரு. இவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அந்த பெரியவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த தோட்டத்திலே வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி ரெடி பண்ணி அதுல மீன் வளர்த்திருக்காரு. சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா,
ஃப்ரெஷ் மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வாங்க கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாடு வாங்கினாரு, சுத்தமான நாட்டுப்பால் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கூட்டம் வந்துச்சு. ஸோ அந்த பெரியவரும் சம்பாதிச்சாரு, அது மூலமா அந்த தோட்டத்தை வாங்கி போட்டாருல, அவருக்கும் ஒரு கணிசமான அமௌண்ட்டும் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி நம்ம 2வது வருமானத்தை கொண்டு வரதுக்கு நம்மக்கிட்டே பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நான் சொன்னதெல்லாம் வெறும் உதாரணங்கள் தான். நம்மக்கிட்ட ஒரு நல்லாவே காசு இருக்குன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் வீடு இருக்கு. அந்த வீட்டை வாடகை கொடுக்கறது மூலமா அதிகபட்சமா மாசத்துக்கு ஒரு 15,000 to 20,000 நமக்கு வரும் வைங்க. அதுவே வந்து 1 கோடி ரூபாயை 8% வருமானம் தரக்கூடிய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல நம்ம முதலீடு பண்ணிட்டோம்னா வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். ஆனா வாடகை மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா ஒரு 2 இருந்து ஒரு 2.5 லட்சம் கிடைக்குன்னு வைங்க. ஸோ நம்ம வாடகைக்கு விட்டுறலாம் வீடு கட்டி அப்படிங்கிற ஆசை பிளான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா வாடகைக்கு விடுறது மூலமா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கைக்கு வந்து நிக்குது அப்படிங்கறதையும் யோசிக்கணும். இன்னும் சில பேர் வந்து அங்கங்க லேண்ட் வாங்கி வச்சுட்டு சும்மா வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட காலி மனை இருக்கு அப்படின்னா அதை வீடு கட்டுறதுக்கு நம்ம கையில காசு இல்லை அப்படிங்கும் போது அந்த காலி இடத்துல கார் நிறுத்த இல்லை குடான வச்சுக்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த காலி இடத்த வாடகை கொடுக்கலாம். வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தா சொல்லு பிரியங்கா அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்தே காசு சம்பாதிக்க முடியும். அதுக்கு நிறைய வழி இருக்கே. ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதுமே. ஆன்லைன் மூலமா பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருந்தாலும் ஆனா கொஞ்சம் பொறுமையும் தேவை. ஒரே நாள்ல பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகவும் முடியாது. இதுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பொறுமையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஆன்லைன் மூலமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இது நமக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு கைவிட்டவங்களும் இருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி ஒரு 6 மாசமாவது ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் ஆன்லைன் மூலமா நம்ம சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி வந்து எனக்கு கம்பெனிக்கு வந்து காசு கொடுங்க, உங்களுக்கு நான் அதை டபுளா மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாற்றும் கும்பல் ஆன்லைன்ல அதிகமாவே இருக்காங்க. ஸோ யாருக்கிட்டையும் காசை கட்டி நம்பி ஏமாந்துட வேணாம் அப்படிங்கிறது முன்னாடியே நான் வார்னிங் கொடுத்துட்றேன். ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் அப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூடியூப் மூலமா ஜாஸ்தியாவே சம்பாதிக்கலாம். கூகுள் ஆட்சன்ஸ் மூலமா பணம் சம்பாதிக்க முதல்ல நமக்கு ஒரு வெப்சைட்டோ இல்லை யூடியூப் சேனலோ கண்டிப்பா தேவை. வேற ஒருத்தங்களுடைய பொருட்களை நம்ம வித்து கொடுத்தாலும் அதுல இருந்து நமக்கு ஒரு கமிஷன் தொகையும் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான வெப்சைட்ஸ் வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட்னு சொல்லிட்டு நம்பகத்தன்மையான தளங்கள் இருக்கு. இதுல ஏதோ ஒரு விதத்துல நம்ம 2வது வருமானத்தை உருவாக்க முடியும். ஸோ 2வது வருமானம் கண்டிப்பா நமக்கு ரொம்ப அவசியம். அந்த 2வது வருமானத்துல வர காசை எப்படி ப்ராப்பரா முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நம்ம இவ்வளவு நேரம் பேசணும்ல. அடுத்ததா நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ், நமக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ் அவங்க ஒர்க் பண்றதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சே ஆகணும்ல. ஸோ எந்த செலிபிரிட்டிஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க 2வது வருமானத்துக்காக தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம கேளுங்க. ரெண்டாவது வருமானம் மூலமா எப்படி காசை சம்பாதிக்கலாம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க கேட்டு இருக்கிறது குக்கு FM அண்ட் நான் RJ பிரியங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ ஒருத்தங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை தாண்டி 2வது வருமானத்தை எப்படி கொண்டு வரலாம், நம்மளுடைய காசை இரட்டிப்பா மாத்துறதுக்கு 2வது வருமானம் மட்டுமே ஒரே ஆப்ஷன். ஸோ இருக்கிற வேலை பிரச்சனை வந்தாலும் 2வது வேலை கண்டிப்பா நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா வயசான காலத்தில் கண்டிப்பா நம்ம சேமிச்சு வச்ச காசு உதவியா இருக்கும். ஸோ இப்பத்துல இருந்தே நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வயசான காலத்துல ரிட்டைர்மெண்ட் டைம்ல எல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. வாழ்க்கையை பத்தின பயம் கொஞ்சம் இருக்காதுல்ல. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்து 2வது வருமானத்துல அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா விளம்பரம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களையும் வந்து வருமானம் ஈட்டுறதுல ரொம்ப கில்லாடியா இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. தன்னுடைய உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னமோ தெரியல ஜைசல் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்தியா முழுக்க ஃபிட்னஸ் சென்டர் வச்சிருக்காரு. ஃபேஷன்லயும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் இவருக்கு. அதனால 18 அப்படிங்கிற பிராண்டை கிரியேட் பண்ணி ஆண்களுக்கான உள்ளாடைகள், நைட் ட்ரெஸ், சாக்ஸ் இது மூலமாவும் பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மில்லியன் கணக்குல வந்து இவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. ஒரு போஸ்ட்டுக்கே அவ்வளோ சார்ஜ் பண்றாரு. அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கா, அப்புறம் நிறைய கம்பெனிஸ், நிறைய பிராண்ட் உங்களை தேடி வரும். எங்களுடைய பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, ஒரு போஸ்ட்டுக்கு நாங்கள் இவ்வளோ பே பண்றோம், ஒரு ஸ்டோரிக்கு நாங்கள் இவ்வளோ பே பண்றோம், ஒரு ரீல்ஸ்க்கு நாங்கள் இவ்வளோ பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமா இருக்காங்கல்ல. கிரிக்கெட் கடவுளா கருதப்படுற நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவரும் ஹோட்டல், ட்ரெஸ், பிஸ்னஸ், அப்புறம் நிறைய பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நல்லா ப்ராப்பரா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதுலயும் அதிகமான லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய காஜல் அகர்வால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து மர்சலா ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய தங்கச்சியும் வந்து இந்த பிசினஸை பாத்துக்கிறாங்க. அண்ட் நம்ம நடிகர் ஆர்யாவும் சென்னையில ரொம்ப பிரபலமான அதிகமாக கூட்டம் போகின்ற ஒரு பெரிய ஹோட்டல் சீஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனும் அவருடைய ஃபேஷன் பிராண்டை ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் நம்மளுடைய ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் ராதா அவர்களும் ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம அனிருத் அவர்களும் சென்னையில ஆழ்வார்பேட்டையில சம்மர் ஹவுஸ் ஈட்ரி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு. அண்ட் நம்ம விஜே ரம்யா அவர்களும்
ஆங்கராகவும் இருக்காங்க. அதே சமயத்துல ஃபிட்னஸ்ல இறங்கி பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க. இப்படி லிஸ்ட் பெருசா போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, அது மூலமா நம்மளுடைய 2வது வருமானத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸும் ஆயிருக்காங்க. செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேருங்க 2வது வருமானத்தை வந்து உருவாக்கி சம்பாதிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆன்லைன்ல சாப்பாடு டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்ல வந்து இந்த கோடிங் அந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு இன்னைக்கு ஐடில நல்ல சம்பளத்தோட ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ப்ராப்பரா கத்துக்கலாம். ச்சே, எனக்கு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் தாங்க, அது மட்டும் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் எத்தனை பேரை பந்தாடி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் இல்லாததை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு அதை எப்படி நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. பொதுவா நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை நினைச்சுதான் அதிகமா வருத்தப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணி தெரியாத விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கத்துக்கிட்ட விஷயத்த இங்க காசா கூட மாத்தலாம். ஸோ 2வது வருமானம் மூலமா காசு வருது, அது மூலமா இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் அடியோட மறந்துட்டு அந்த காசை எப்படி ப்ராப்பரா சேமிக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் ஒரு சூப்பரான டிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடையும் மிஸ் பண்ணாம கேளுங்க. ஓகே, நம்மளுடைய நேரத்தை எப்படி காசா மாத்தலாம், 2வது வருமானம் மூலமா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும், 2வது வருமானத்தை கொண்டு வர என்னென்ன வழிகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், 2வது வருமானத்தின் மூலமா சம்பாதிக்கிற காசை எப்படி ப்ராப்பரா முதலீடு பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணி அதை டபுளா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குக்கு எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. ஸோ பணத்தை முதல்ல சேர்த்து வைக்கணும்ப்பா. காசு வருதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம செலவும் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ பணக்காரனா வாழணும்னு எல்லாருக்குமே ஆசையா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டை உருவாக்கணும். கடன் இருக்குன்னா அதை சீக்கிரமாக அடைக்க முயற்சி பண்ணணும். 2வது வருமானத்தை உருவாக்கணும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவும் பண்ணக்கூடாது. அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாங்க. பணத்தை சீக்கிரமாக சேர்த்து வைக்கிறது எப்படி அப்படின்னா சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் பட்ஜெட்டும் போடணும். இதை பற்றி யோசிச்சாலே எனக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சின்ன சின்னதாக சேர்த்து வச்சாதான் நாளைக்கு அது பெருசாக நமக்கு கை கிடைக்கும். சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மரத்தை வளர்க்குற மாதிரி. நம்ம டெய்லியும் அதை பராமரிக்கணும். அதோட பலன் அனுபவிக்க ஆப்வியஸ்லி ஒரு 5லேருந்து ஒரு 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அந்த பலன் உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அதே மாதிரி தான் பணமும். பட்ஜெட் அதுக்கப்புறம் உங்களுடைய நிதி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போகிறத கற்றுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பணப்புழக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. கடனை திருப்பி தரது, மாதமான பில் கட்டுறது, இப்படி வரவு செலவெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் ப்ராப்பராக டைம் டேபிள் போட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய வரவு என்ன, நம்மளுடைய செலவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நோட்டில் எழுதணும். இதை வச்சு மாதத்துக்கு ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதம் ரொம்ப ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி நிறைய செலவு பண்ணிட்டோம், அதை கண்ட்ரோல் பண்ணலாம். தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் வாங்கி போட்டோம், இப்போ தான் ஃபோன் வாங்கினேன், அதுக்குள்ளே மாற்றி இஎம்ஐன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு சூப்பரான பட்ஜெட்டை ரெடி பண்ணி அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு மாதத்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு உட்காந்து எழுதுங்க. ஓகே, இந்த மாதத்தில் நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அடுத்த மாதம் இப்படி செலவு பண்ணக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக இருந்து அப்படி எழுதிட்டே வாங்களேன். போன மாதம் ஒரு 10,000 தேவையில்லாமல் செலவு பண்ணியிருப்பீங்க, இந்த மாதம் ஒரு 5,000 கம்மி பண்ணியிருப்பீங்க. இப்படி நம்ம செலவில் ஒவ்வொரு மாதத்துக்கும் கம்பேர் பண்ணாலே கடைசியில் அனாவசியமாக செலவு பண்ணுற பழக்கத்தையும் நம்ம கைவிட்டுருவோம். அத்தியாவசிய செலவுகளை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நம்ம ஆசைப்படுற செலவுகளை கொஞ்சம் குறைக்கலாம்ல. இந்த மாதம் கொஞ்சம் ட்ரிப்பு போகிற பிளான் வச்சுருந்தேன், அதுக்கு ஒரு 20,000 செலவு ஆகும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் ஓகே. அவசியமாக அனாவசியமானு யோசிங்க. அதுக்காகலாம் ட்ரிப்பே போகக்கூடாது அப்படின்னுலாம் சொல்ல கிடையாது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரிப்பு போகிறது தப்பே இல்லை. அண்ட் 2வது முக்கியமான விஷயம், கடன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமாக அடைச்சிட்டு வெளியே வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இனிமேல் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி தைரியம் கூட கிடைக்குங்க. ஏன்னா நிறைய பேர் அதிக வட்டிக்கு காசை வாங்கிட்டு இன்னும் வரைக்கும் அசலை கூட கட்ட முடியாமல் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். ஸோ வட்டி கட்டிக்கிட்டே இருந்தால் நீங்கள் எப்போ தான் சேமிக்க ஆரம்பிப்பீங்க? கடன்லேருந்து சீக்கிரமாக வெளியே வர 50, 30, 20 இந்த மாதிரி பட்ஜெட் முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய வருமானத்தில் 50% உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தலாம். அதாவது இந்த வாடகை, கரண்ட் பில்லு இந்த மாதிரி. அப்புறம் உங்களுடைய வருமானத்தில் ஒரு 30% வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். அதாவது இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது, டிவிக்கு பில்லு கட்டுறது, அப்புறம் இந்த ஓடிடிக்கு பில் கட்டுறது அந்த மாதிரி. அப்புறம் நம்மளுடைய வருமானத்தில் ஒரு 20% சேர்த்து வைக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வரி கட்டியும் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க, அதில் ஒரு 20,000 ரூபாய் சேர்த்து வைங்க. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் 2,40,000 ரூபாய் வந்து சேர்த்து வச்சு அதை கடனை கூட கட்டலாம்ல. உண்டியலில் டெய்லி ஒரு ரூபா போட்டால் நமக்கு இவ்வளோ காசு வரும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த பழக்கத்தை வச்சுருந்தா சந்தோஷம் தான். ஆனால் இப்போ யார் அதை கடைப்பிடிக்கிறாங்க? சின்ன வயசில் அந்த உண்டியல் வாங்குறதுக்கு அவ்வளோ அழுவோம்,
அப்பா கிட்ட, தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கி சேர்த்து வைப்போம். அந்த காசில் ஒருவேளை நமக்கு பிடிச்சதையும் பண்ணுவோம், இல்லைன்னா அம்மா அப்பா காசு கேட்டு அதை திருப்பி கொடுக்கவும் செய்வோம். எது எப்படியோ சேமிக்கிற பழக்கம் சின்ன வயசில் இருந்தது, ஏன் இப்போ அது நம்மக்கிட்ட இல்லை? மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சேவிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொஞ்சமாச்சும் காசை வந்து நம்ம சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்முடைய சேவிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் டேரெக்டாக உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு போய் உட்காரணும். அதே மாதிரி நம்ம கட்ட வேண்டிய பில் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடுங்க. பில்லை ஆட்டோமேட் பண்ணும்போது நம்ம சரியான நேரத்தில் வந்து கட்டலின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஃபைனை போடுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஃபைனை கட்டிட்டு, ஏன்னா ₹1 தானே, அட ₹100 தானே, அட ஒரு ₹1000 தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தானேன்னு சொல்லி விட்டதுனால தான் நிறைய காசு போனது நமக்கே தெரியாத வெள்ளந்தியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் கிரெடிட் கார்டு இருக்குது, அப்புறம் என்ன கவலைன்னு சொல்லிட்டு இஷ்டத்தையே செலவு பண்ணிட்டு அதை கட்ட முடியாமல் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களும் ஜாஸ்தி. ஸோ கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் அங்கே ஜாஸ்தியாகும். ஸோ இந்த டைமில் ஆசையும் கம்மி பண்ணிக்கணும். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் இவ்வளோ செலவு பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு லிமிட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நாள் ஆஃபீஸு, சனி ஞாயிறு எங்கள் கம்பெனி லீவ் கொடுத்துட்றாங்கப்பா, 2 நாள் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் போதும். சில பேர் காசு இருக்கிறவங்க, காசை பற்றி கவலையே படாதவங்க இந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனால் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 2 நாளை எப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும், என்ன வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கணும். சில பேர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க, சில பேர் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கொட்டி கிடக்குது. நம்ம முயற்சி எடுத்தால் போதுங்க, நம்மளுடைய வருமானம் கண்டிப்பாக ரெட்டிப்பாகும். சில பேர் வந்து இந்த ஓடிடிக்கெல்லாம் நல்ல காசெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் படமும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் படம் பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் ஓடிடிக்கு பே பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சில பேர் வந்து நீ தான் படமே பார்க்குறது இல்லை, அந்த ஓடிடி பாஸ்வேர்டு எல்லாமே கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மளும் கொடுத்துருவோம், சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு. ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எப்படி காசு கேட்குறதுன்னு சொல்லி கூச்சப்படலாம். ஆனால் ஹாஃப் த அமௌண்ட்டாவது அவங்க பே பண்ணால் உங்களுக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும்ல. ரொம்ப கஞ்சத்தனமாக யோசிக்கிறோமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. சில செலவுகளை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம நிறையவே சேர்த்து வைக்க முடியும். அதே மாதிரி சில பேருக்கு ஆசைப்பட்டது செஞ்சிடணும், இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான், அதே நான் கஞ்ச பிசினத்தனமாக வாழணும் அப்படின்னு சொல்கிற அந்த மென்டாலிட்டியும் இருக்குது. நல்லது தான். உதாரணத்துக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து பயங்கரமாக கார் மேலே பாய்த்தோம், ஆனால் கையில் வந்து சைக்கிள் வாங்குறது தான் காசு இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை அந்த ஆசையை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மார்ச் மாதம், ஜூன் மாதம், செப்டம்பர், அதுக்கப்புறம் டிசம்பர் இந்த மாதத்தில் வாங்கலாம். ஏன்னா நிறைய கார் டீலர்ஸ் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்களுக்கு கார்ஸ் எல்லாம் சேல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால பயங்கரமாக டிஸ்கவுண்ட்டெல்லாம் தருவாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி கார் வாங்கிடலாம்ல. உடனே இப்போ மைண்ட் நம்மளுக்கு யோசிக்கும், வருஷ கடைசியில் வந்து நம்ம காரை வாங்கிட்டா அது 2022 தான் இருக்கும், நம்ம 23ன்னு சொல்லிட்டு காரை கூட விற்க முடியாது அப்படின்னு விற்கிறத பற்றி வாங்கும்போதே யோசிப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்மளுடைய மளிகை செலவையும் கம்மி பண்ணலாம். மளிகை கடைக்கு போகிறீங்க, அது எங்கே போகிறோம், நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம், போயிட்டு தேவையான விஷயங்களை வாங்கும் போது கண்ணை உறுத்தும், இது வாங்கலாமா வேண்டாமா, இது வாங்கலாமா வேண்டாமான்னு கண்ட்ரோல் பண்ணி வரும்போது பில் பே பண்ணுற இடத்துல சின்ன சின்ன பொருள்லாம் வச்சு நம்ம ஆசையை தூண்டுவாங்க. என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வருவோம். இது ஒரு நாள் 2 நாள் மட்டும் இல்லை, எப்போ போனாலும் இதே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டாலே மளிகை லிஸ்ட்டில் வந்து நிறைய காசு மிச்சப்படுத்த முடியும். அதே மாதிரி நம்மளுடைய பயன்படுத்தாத பொருட்கள் நிறைய வீட்டில் கூச்சி வச்சுருப்போம், அதுவே நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்பு தான் கொடுக்கும். அது என்ன பண்ணலான்னா, நிறைய பழைய பொருட்கள் வாங்குகிற வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மூலமாக விற்றுடலாம்ல. இது மூலமாக வீடும் க்ளீனான மாதிரி இருக்கும். ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருளை நல்லா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது இன்னொருத்தங்களுக்கு உபயோகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமான அமௌண்ட்டுக்கு நம்ம அதை விற்கிறோம். அது மூலமாக கொஞ்சமாச்சும் நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம்ல. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முக்கால்வாசி பேர் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை OLXல அந்த குவாலிட்டியெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தன் வீடு எடுத்து தங்கியிருக்கான். அவன் வீட்டில் வாங்கி வச்ச பொருட்கள் பாதியான OLXல வாங்கினது தான். வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கிடச்சிது, அதுவும் கம்மியான விலையிலும் கிடச்சிது. ஸோ நீங்கள் தேவையில்லாத விஷயத்த தூக்கி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி OLXல விற்றுட்டா உங்களுக்கு காசும் கிடைக்கும். கம்மி விலையில் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்குவாங்க. ஸோ இங்கே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடுதில்ல. ஸோ பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி சேமிக்கலாம், அண்ட் நம்மளுடைய செலவுகளை எப்படி குறைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசி முடிச்சிட்டோம். சோஷியல் மீடியா எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அது மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சில டிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அடுத்த எபிசோடு கேட்க மிஸ் பண்ணிடாதீங்கோ. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது குக்கு FM அண்ட் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது RJ பிரியங்கா. நம்மளுடைய நேரத்தை எப்படி காசாக சம்பாதிக்கலாம், நம்மளுடைய நேரத்தை எப்படி உபயோகமாக யூஸ் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இரண்டாவது வருமானம்னா என்ன, இரண்டாவது வருமானம் மூலமாக கிடைக்கிற நன்மைகள், இரண்டாவது வருமானத்தை எப்படி உருவாக்கலாம், அந்த காசை எப்படி சேர்த்து வைக்கலாம், அந்த காசை எப்படி டபுள் மடங்காக மாற்றலாம், அப்புறம் பணத்தை எப்படி சேர்த்து வைக்கலாம், எப்படி செலவுகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசி முடிச்சிட்டோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த சோஷியல் மீடியா, நிறைய பேருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசை, நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, நிறைய பேருக்கு புகழ் அடையணும்னு ஆசை. எல்லாத்துக்கும் ஈஸியான ஒரு சொல்யூஷன் வந்து சோஷியல் மீடியா தான். அட என்னப்பா, இவங்க ரீல்ஸை போட்டு போட்டே வந்து 3 மில்லியன் 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க,
ஒரு ஆடை போட்டாலே அவங்க 1,00,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம அந்த 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு வளர்ந்தவங்களை நினச்சி வருத்தப்படாமல், அங்கலாப்பு படாமல், பொறாமப்படாமல் நம்ம என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசிங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்ன இதே பதில் தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓட்டப்பந்தயத்தில் அவன் ஓடிட்டான், இவன் போயிட்டான், இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீயும் சேர்ந்து ஓடு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ ஓடுனா மட்டும்தான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்ல. ஜெயிச்சவங்கள பார்த்து எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவன் என்னப்பா இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டான், அவங்க என்னப்பா யூடியூப்பில் பெரிய ஸ்டாரு, கார் வச்சுருக்காங்க, வீடு வாங்கிட்டாங்க, அப்படியே அப்பா பிராண்டட் ஷூ, பிராண்டட் எல்லாமே பிராண்டட் அப்படின்னு அவங்க வளர்ச்சியை நினச்சி அதிக பேர் பொறாமப்பட்டது இங்கே ஜாஸ்தி. ஸோ அந்த இடத்துக்கு வரக்கு நம்ம என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்சி. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பொண்ணு வந்து தொடர்ந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்து கண்டினியூஸாக அந்த டைமை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு இப்போ உட்காந்து வருத்தப்படுறத விட்டுட்டு, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணுமா, குக்கிங் நல்லா தெரியுமா, குக்கிங் சேனல் சூப்பராக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சமீபத்தில் இன்னொரு விஷயம் பார்த்து ஒருத்தங்க அழகாக கோலம் போடுறத வீடியோ எடுத்து போட்டாங்க. அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற தனி திறமை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வீடியோ மூலமாக பதிவு பண்ணி அது மூலமாகவும் காசு சம்பாதிக்கலாம். இல்லை என்னோட எழுத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் எழுத்துக்கள் மூலமாகவும் சம்பாதிக்கலாம். டான்ஸ் கற்றுக் கொடுக்கலாம், பாட்டு கற்றுக் கொடுக்கலாம், ஹிந்தி கற்றுக் கொடுக்கலாம், இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கலாம். இப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தும் காசாக சம்பாதிக்கலாம். அதே மாதிரி எனக்கு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டா நான் நல்லா சம்பாதிப்பேன்னா அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கவும் வேண்டாம். இந்த உலகத்தில் பணம் இருந்தால் தான் மதிப்புன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை சம்பாதிக்க நம்மளும் போராடிட்டு தான் இருக்கோம். அதுக்கான பிளானை பர்ஃபெக்டாக உட்காந்து யோசிக்கணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக் என்ன அப்படின்னு உட்காந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும். அடுத்தவங்க வளர்ந்துட்டே இருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வளர்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போத்துலேருந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. ஃபேஸ்புக் மூலமாகவும் நிறைய சம்பாதிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் விட ஃபேஸ்புக்கில் தான் அதிக வருமானமும் வருது. ஆனால் அதுக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் தேவைப்படுறாங்க. ஒரு 10,000 ஃபாலோவர்ஸாக இருக்கணும், இவ்வளோ டைமில் நம்மளோட வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்குது. எதுவுமே இங்கே ஈஸியாக சம்பாதிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம நேரத்தை ப்ராப்பராக ஒதுக்கி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வீடியோஸ் போடலாம். எனக்கு 1 நிமிஷம்லாம் பேச தெரியாது, 40 செகண்ட் தான் பேச தெரியும் அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த வருஷம் February மாதத்துலேருந்து யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் வந்து மானிட்டைசேஷன் ஆகுது. ஸோ அது இப்போத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம்ல. ஸோ இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட வாய்ப்புகள் நிறைஞ்சு இருக்குது. நம்மக்கிட்ட திறமை இல்லைன்னு கிடையாது. அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே நிறைய போராட்டமே. நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய திறமை என்னன்னு அப்படின்னு யோசிச்சு அதை கண்டுபிடிச்சி அது மூலமாக எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். கண்டதை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம முன்னேறதுக்காகவும் நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி நேரத்தை ஒதுக்கலான்னு உட்காந்து யோசிங்க. சோஷியல் மீடியாவில் நமக்கு சொல்லிக் கொடுக்க லட்சக்கணக்கான கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்ஸை கற்றுக்கிட்டு அது மூலமாகவும் நம்ம காசு சம்பாதிக்கலாம். இப்படி நம்ம நேரத்தை யூஸ் பண்ணி காசை சம்பாதிக்க நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது. என்ன நிறைய பேர் அங்கே முயற்சி தான் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் எந்திரிச்சாலே ஒரு சக்ஸஸான விஷயம் தான். ஏன்னா இது கேட்குறக்கு சில்லியாக இருந்தாலும் நம்ம நேரத்தில் எந்திரிக்கும் போது நேரத்துலேயே நம்மளுடைய வேலைகளை ஆரம்பித்து நேரத்துலேயே முடிக்கும் போது நமக்காக நேரம் நிறைய இருக்கும். இந்த 24 மணி நேரம் எனக்கு பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் போதும். டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் காசு அவங்கள தேடி தானாக வரும். அண்ட் இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க.